அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மருத்துவரும் நாமும். மருத்துவரும் நாமும் நிகழ்வில் வழக்கம் போலவே நாங்கள் இணைய இருக்கின்றோம். அந்த மருத்துவர் நாமும் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குகின்றவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவரும் நாமும் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குவரோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கில் இருந்து ஸ்ரீகார ராமநாதன் அவர்கள். வணக்கம். உங்களுக்கு உங்களோட நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. உண்மையிலேயே ஒரு வருடத்துக்கு மேலாக நாங்கள் இந்த உளவியல் ரீதியான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு வருகின்றீர்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் சிறுவரை பராமரிக்கின்ற உளவியல் ரீதியான விடயங்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தாயகத்தில் இந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கும் சிறுவர்கள் பற்றிய விடயங்கள். இப்ப நாங்க ஊருக்கு போய் அங்க அவதானிச்சு பார்த்து மற்றது இப்ப இங்க வந்து வருகிற செய்திகள் இவைகள் எல்லாவற்றையும் நாங்க பார்க்கும்போது பேசும்போது ஒரு பிள்ளை வளர்ப்பு முறை என்று சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு நேர்த்தியாக சரியான கட்டுக்கோப்புல இருக்கிறதாக பார்க்கறது பெரிய பெரிய கஷ்டமாக இருக்கு. ஏனென்றா அந்த சமூகம் வந்து நிறைய இன்னுமே குழம்பி போய் இருக்கிறபடியால இன்னுமே அது சரியான ஒரு அமைப்பை ஒரு தனக்குரிய தளத்தை சரியா போடாதபடியினால் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், குடும்ப முறையாக இருக்கலாம், எல்லா வகையான ரீதியாகவும் அங்க வந்து ஒரு ஒரு அடித்தளம் ஒரு தெளிவான முறை தளம் என்றது அங்க இல்லாம இருக்கு. அப்ப அது இல்லாம இருக்கிறபடியால அங்க வந்து மனம் போன போக்குலயோ அல்லது தங்களுடைய மனதுல வருகின்ற சிந்தனைகள் விடயங்களை வச்சுதான் அங்க வந்து பல குழந்தை வளர்ப்பு முறைகள் நடந்து கொண்டிருக்கிறத நாங்க வந்து பாக்குறோம். அப்ப அந்த முறைகளை வந்து நாங்க பார்க்க அது ஒரு பெரிய முறையில நாங்க இங்க இருந்து பார்ப்பதாக இருந்தால் இப்ப கூடுதலாக பெற்றோரை பொறுத்தவரையில வந்து அவர்கள் வந்து தங்களுடைய பெற்றோரண்ட பாத்திரம், தங்களுடைய பெற்றோரண்ட அந்த தைரியமான பாத்திர வேற்பை இழந்து விட்டார்கள் என்ற மாதிரி தான் அங்கே இருக்கின்றது. ஏன்னு சொன்னா பெற்றோர்களை பொறுத்தவரையில வந்து பிள்ளைகளை தங்களோட சொந்த பிள்ளைகளை நெறிப்படுத்துறதை விட அந்த சூழலில் அந்த சமூக வட்டத்திலே இருக்கின்ற பல அபாயங்கள்ல இருந்து பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டி இருக்கு. பல அபாயங்கள்ல இருந்து பிள்ளைகளை வந்து வழிப்படுத்த வேண்டி இருக்கு. அப்ப இதனால இப்ப உதாரணமாக யுத்த காலத்துக்கு முதல்ல வந்து நாங்க அதாவது ஓரளவு சைக்கிள்கள் ஓடக்கூடிய இப்படியான முறை வயதுகள் வந்த உடனே தூர இடங்களுக்குரிய பாடசாலைகளுக்கு அனுப்பும் போது எங்களை வந்து சைக்கிள்லயே போய் வாருங்கள் என்று துவிச்சங்கர வண்டியை வேண்டி தந்து எங்களை விட்டுடுவார்கள். எங்களுடைய அப்பா அம்மா அந்த நாள்ல வந்து அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது, பிள்ளை போகுது அங்க போய் படிச்சு அந்த தன்னுடைய அலுவலை பார்த்துட்டு திரும்பி வீட்டை வரும் என்றதுல நிறைய நம்பிக்கையும் நிறைய தெளிவும் இருந்தது. அந்த தெளிவு இந்திய பெற்றோர்களை பொறுத்தவரையில இந்த பெற்றோராக அங்க பாத்திரம் வகிப்பவர்களை பொறுத்தவரையில வந்து மிகவும் அரிதாக காணப்படுவதாக நாங்கள் அங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப உதாரணமாக இப்ப நாங்கள் அங்க போய் ஊர்ல போய் நின்று பார்த்து கொண்டு வந்த நேரத்திலே வந்து இப்ப தெளிவாக நாங்க இதுல ஒரு விஷயத்த நாங்க வந்து முதல்ல ஏற்கனவே பேசியிருக்கோம், ஆனா இன்றைக்கும் அதை பற்றி பேசலாம். அதாவது எங்கட சமூகத்துல வந்து யாழ்ப்பாண சமூகத்துல வந்து கல்வி என்றது முதல் தரம். கல்விக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது எங்களுக்கு அது எங்கட பரம்பரை அழகு எல்லாத்துலயுமே இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு சிறுபான்மையினம்ன்றது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து நாங்க வந்து ஒரு வறண்ட பிரதேசத்தை சேர்ந்த நாங்கள். எங்கட புவியியல் அமைப்பு வந்து எந்த காலமும் என்ன விதமான பயிற்சியையும் செய்து அறுவடை செய்து எங்கட பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க இயலாது இல்லையோ. இப்ப கிணத்து பாய்ச்சலை நம்பித்தான் எங்கட வறண்ட பிரதேசத்து விவசாயங்கள் எல்லாம் தங்கி இருக்கு. அதை விட வருஷம் வருகின்ற மழைகளை நம்பித்தான் கிணறு இருக்கு. கிணறுன்றதும் மழை பெய்து ஒழுங்கா இருந்தாதான் அது கிணறு வந்து தண்ணி ஊறி அந்த தண்ணியில இருந்து சிறு பயிற்சியோ பெரும் பயிற்சி எதுவும் செய்யலாம் இல்லையோ. அப்ப இதனால நாங்கள் வந்து ஒரு வறண்ட சூழல்ல தாளத்துல இருக்கிறபடியினால எங்களுக்கு வந்து அந்த அடி நாதமாகிய பொருளாதாரம் வந்து பெரிய கஷ்டமாக இருக்கு. நாங்க வந்து சுதந்திரமாக சொந்த கால்ல நிற்பதற்கு
அப்ப இதனால எங்களுக்கு இயற்கையாகவே கல்வி என்று சொல்றது மிகவும் பெரிய பெரிய சொத்தாக இருக்கு. ஏன்னா கல்வி என்ற ஒன்று இருக்கும் போதுதான் இலங்கையில மாத்திரமல்ல வெளிநாடு எங்கு போனாலும் நாங்க வேலை செய்யலாம், எங்கு போனாலும் நாங்க பொருளாதாரத்தை உழைத்து எங்களோட வேர் சமூகத்துக்கு அனுப்பலாம், எங்களோட சொந்த சமூகத்துக்கு அனுப்பலாம். அப்ப இது எங்களுக்கு அந்த வேர் சமூகத்துக்கு அனுப்புற விஷயங்களும் எங்களுக்கு அது நீண்ட வரலாறாக இருப்பது எல்லாருக்குமே தெரியும். பிரித்தானியர்கள் எங்களை ஆண்ட காலத்திலேயே எங்களை ஒரு பகுதியினரை தங்களுடைய வேலைகள் தங்களுடைய கந்தூர்கள்ல வேலை செய்யறதுக்காக கொண்டு போனது அது பெரிய வரலாறாக பதிவிருக்கு. ஆனா இப்ப இன்றைக்கு நாங்க இந்திய நிலையில பார்க்க அந்த போருக்கு முந்தின காலமோ அல்லது சாதாரணமாக ஒரு சமூகம் தனக்கென்ற ஒரு வரவிலக்கணங்களோட நிறைப்படுத்தலோட நம்பிக்கையோட பிள்ளைகளை வளர்க்கின்ற பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி பின்னேறம் பாடசாலையால வீட்டை வரும் மட்டும் ஆறுதலாக இருக்கின்ற தன்மை அங்கே இல்லை. அந்த விடயம் உளவியல் ரீதியாக பெரிய பதட்டத்தோட பெரிய பிரச்சனையோட அங்கே இருக்கிறார்கள். அது பல காரணங்கள் உண்டு. இப்ப உதாரணமாக ஒரு பிள்ளைய இப்ப 10 வயதோ 8 வயதோ 15 வயதோ இப்படியான பிள்ளைகள் வெளியில போய் வரும்போது அவர்கள் சேருகின்ற நண்பர்களுடைய உறவுகள், நண்பர்களுடைய வலைப்பின்னல்கள் அது எப்படி இருக்கு, என்ன மாதிரியா இருக்கின்றது அங்க கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. காரணம் அங்க அதாவது இப்ப சாதாரண முறையில நாங்கள் இது நீதி, இது அறம், இது புண்ணியம், இது நன்மையானது, இந்த ஒழுக்க முறைகள், இந்த ஒழுக்க நியதியல் இதுகள் எல்லாமே அடிபட்டு உடைஞ்சு போய் இருக்கு அந்த சமூகத்துல. இப்போ பழைய காலத்துல இப்ப உதாரணமாக இப்ப ஒரு பிள்ளை 5வது 6வது கிராமத்துல போய் ஒரு சின்ன குளப்படி விட்டாலும் அந்த குளப்படி விட்ட விடயம் பெற்றோருக்கு கெரியில சேர்ந்துடும். இன்னிடத்துல இவர் இன்ன குளப்படி செய்தார் என்று சொல்லி அந்த ஒரு கூட்டு மனப்பான்மை இருந்தது அந்த ஊர் மக்களிடம், இல்லையோ? இப்ப இன்னாற்ற பிள்ளை என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளை எந்த இடத்துல போய் குளப்படி செய்தாலும் அந்த நண்பர்கள் இவர்களுக்கு ஊடாக வீட்டுக்கு அந்த விஷயங்கள் சேர்ந்துடும். அப்ப வீட்டுல அதை பற்றி கேட்டாலே அப்ப பிள்ளைகளுக்கு ஒரு பயபக்தியான ஒரு மரியாதையான கௌரவமான ஒரு தன்மை இருக்கு. நான் எங்க போனாலும் குளப்படி செய்யக்கூடாது, அது எப்படியும் வீட்டுக்கு சேர்ந்துடும். அப்ப இந்திய நாள்ல இந்த வகையான கூட்டு பெற்றோராக அல்ல கூட்டு வளர்ந்தவர்களாக இருந்து பிள்ளைகளை கண்காணிப்பதோ பிள்ளைகளை கவனம் செலுத்துவதோ இன்றைக்கு அது உடைச்சு நொறுக்கப்பட்டிருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது பல காரணங்கள்ல இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு காரணம் வளர்ந்த பெரியவர்கள் என்று சொல்லப்பட்ட இவர்களுக்கு இளம் பிள்ளைகள் கொடுக்கிற மரியாதைகள் இன்றைக்கு இல்லாம போச்சு. அவர்களை கனம் பண்றது, அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை கேட்டு அமைதியாக அது பெரியவர் கூறிட்டார், பெரியவர் சொன்னவர், அவர் சொல்றதுக்கு நான் எதிர்ப்பு சொல்லக்கூடாது, கதைக்க கூடாது, அப்படியான தன்மைகள் இன்றைக்கு இல்லை. பெரியவர்கள் இளம் பிள்ளைகள் இன்றைக்கெல்லாம் தங்களுக்கு எதிராக கதைக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள் என்றது அவர்களுக்கு தெரிஞ்சு பெருசா ஒன்றும் சொல்ல போவது கிடையாது. அப்படி யாராவது இளமாக்களோ கொஞ்சம் இளம் வயது வந்தவர்களுடைய ஏதாவது சொல்லிவிட்டாலும் அவர்களுக்கு பெரிய பதட்டமான ஒரு நிலைமையாக இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா இந்த இளையோர் என்று சொல்லவர்கள் இந்த இளம் வயதுக்கான தங்களுக்குள்ளேயே ஒரு குழுவாக இயங்குகிறார்கள். அந்த குழுவாக இயங்குற அந்த விடயம் நிதானமாக சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் பல கிராமங்கள்ல பல இடத்துல அங்க கவனிக்கப்படுறது. அதாவது எங்கட சமூகத்தை உடைச்சு நொறுக்கிறதுக்கண்டு இருக்கின்ற இந்த பாதுகாப்பு துறைகளோ அல்லது சிஐடியினர் என்று சொல்லப்படுற இந்த துறையினரோ இந்த இளம் பிள்ளைகளை பாவிச்சு அந்த சமூகத்துல உள்ள நிம்மதிய, குடும்பங்கள்ல உள்ள நிம்மதியில குழப்புகின்ற தன்மைகள் அங்க திட்டமிட்டு செய்யப்படுகிறதாக பரவலாக ஒரு கதை உண்டு. அந்த விஷயங்கள் நாங்களும் பரவலாக கேள்விப்பட்டு கொண்டும் இருக்கிறோம். வெறும் பரவலான கதை மாத்திரமல்ல, பல இடங்கள்ல நாங்கள் தொலைக்காட்சியிலையோ சமூக வலைப்பின்னல் விடயங்களிலையோ பல இடங்கள்ல அதை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அப்ப இதனால அந்த பெரியவர்கள் தாங்கள் எந்த பிள்ளைகளுடைய என்ன செயல்பாட்டுக்கும் பொறுப்பெடுப்பது இல்லாம பொறுப்பெடுக்க பயப்படுறார்கள், அதை எடுக்க விரும்புவதில்லை. தாங்கள் பார்த்தாலும் கேட்டாலும் அந்த இடத்திலே அதை மறந்து போகிறார்கள், அந்த இடத்திலே அதை விட்டுட்டு
இது எனக்கும் இதுக்கும் தொடர்பில்லை, இதுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பில்லை என்று சொல்லி எல்லாரும் விட்டு விலகி கொண்டு போற தன்மைகள் இதுகள் வந்து இருக்கு. அப்ப இதனால கூடுதலாக அங்க வந்து பிள்ளை வளர்ப்பு முறையிலே வந்து அந்த பெற்றோராக, அதாவது குழந்தைய பெற்ற தாய் தகப்பன் அவர்கள் தான் இப்ப வந்து மிகவும் கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்க்கிறார்கள். பழைய காலத்துல அந்த ஊர் சமூகமே சேர்ந்து நின்று பிள்ளைகளை கவனிச்சு கண்காணிச்சு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தது. ஆனா இந்திய நிலையில அவர்கள் எல்லாரும் விலகி போனபடியால், அவர்கள் எல்லாரும் பின்வாங்கி போனபடியால், தாங்கள் பொறுப்பெடுக்க நாங்க வரையில, எங்களுக்கு பிரச்சனையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எங்களை நிம்மதியா இருந்து எங்கட கடைசி காலத்தை வாழ விட்டா காணும் அந்த பண்பு அந்த வயது வந்தவர்கிட்ட இருக்கிறபடியினால இப்ப வந்து அந்த சொந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் அல்லது மிக நெருக்கமான உறவினர் தான் பொறுப்படுத்தி செய்ய வேண்டி கிடக்கு. இப்ப அதற்கு நல்ல உதாரணம், இப்ப அங்க வந்து பாடசாலை கல்வியோட மேலதிகமாக டியூட்டர் என்று சொல்லப்பட்ட இடத்துக்கு போற பண்பு எங்கள்கிட்ட நீண்ட காலமாக அங்கே இருக்கு, ஊர்ல வந்து இருக்கு இல்லையா. அப்ப அந்த டியூட்டர் என்ற படிப்பு தான் முக்கியமாக நல்ல பெறுபேறுகளை நல்ல கல்விகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுன்றது எங்கட சமூகத்துல ஏற்கப்பட்ட ஒரு விடயமாக ஒரு உண்மையாக இருக்கின்றது. இந்த டியூட்டரியல் இந்த விஷயங்கள் என்று சொல்லப்படுற விடயம் இந்திய காலகட்டத்துல வந்து சில இடங்களில் அந்த டியூட்டரி இருக்கிற இடங்களில் இப்ப அநேகமாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடக்கிறது என்று சொல்லி சொன்னா அந்த வீதி வந்து முற்று முழுதாக சின்ன மோட்டார் சைக்கிள்கள்லயோ அல்லது சைக்கிள் வாகனங்களோ எல்லாத்தாலையும் நிரப்பப்பட்டிருக்கு. அந்த பக்கத்தால பஸ் பொது வாகனங்கள் எதுவுமே போய் வர முடியாம இருக்கு. ஏண்டா இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து பெற்றோர் அங்க டியூட்டரியில விட்டுட்டு அங்க வந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் முடிந்த பிறகு வீட்டுக்கு கூட்டி கொண்டு போறதுக்கு. அப்ப காலையில வெள்ளனை கொண்டு வந்து அங்க வந்து பிள்ளைகளை விட்டுட்டு பின்னேரம் 2 மணியோ 4 மணியோ 5 மணியோ ஏதோ அந்த வகுப்புகள் முடிஞ்சு அவர்களை கூட்டிக் கொண்டு போறதுக்காக அங்க வந்து நிற்கின்றார்கள். அந்த ரோட்டுகள் எல்லாம் வந்து முற்று முழுதாக இந்த பெற்றோருடைய வாகனங்களினாலே நிரம்பி போய் இருக்கின்றது. அப்ப இதனால அங்க சாதாரணமான போக்குவரத்து, இப்ப ஒரு ஓட்டோவில விலாசத்துக்கு போற இந்த விஷயங்கள் கூட சுத்தி போக வேண்டி இருக்கு. ஓட்டோ வாகனங்களோ அல்லது தனிப்பட்ட வாகனங்களோ இந்த குறுக்கு பாதையால நேர் பாதையால எதால போக இல்லாம வேற இடங்கள் சுத்தி வர வேண்டிய தேவைகள் அங்க வந்து இருக்கின்றது. அப்ப இந்த விதமாக பிள்ளைகளுடைய வளர்ப்பு விடயங்கள்ல உள்ள அச்சம் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு. பிள்ளைகள்ல வந்து நம்பிக்கை இருந்த அந்த சமூகத்துல வந்து நம்பிக்கை இருந்த ஒரு ஒழுங்குமுறை இருக்கு என்று நம்பினா ஒரு காலமும் எந்த பெற்றோரும் பிள்ளைகளுக்கு பின்னால போக மாட்டார்கள். அப்படி போனாலும் அங்க வந்து நிக்க வேண்டிய தேவை வராது இல்லையோ. ஏன்னா நாங்களும் பழைய காலத்துல இந்த டியூட்டரியல்ன்றது நாங்களும் படிச்சுக்கணும் வந்தாங்க. அந்த பழைய காலத்துல நாங்க படிக்கும்போது அது சாதாரண ஒரு நிறுவனமாக இருந்தது டியூட்டர் என்று சொல்லப்படுகின்றது. டியூட்டர் போறாங்கதான் சைக்கிள்களோ ஏதாவது துவிச்சக்கர வண்டியில போனா அங்க விட்டுருப்போமே ஒழிய அதுக்கு மேலதிகமாக அந்த பொது பாதைகளை தடுக்கிற அளவுக்கு அங்க வாகனங்கள் இருந்தது கடைசி வரையும் இல்லை பழைய காலத்துல இல்லையா. ஆனா இன்றைக்கு வந்து வீதிகளே நிறைஞ்சு போய் இருக்கிற அளவுக்கு பெற்றோருடைய வாகனங்கள் வந்து அங்க வந்து கூடுதலாக இருக்கிறத நாங்கள் வந்து அதுல அவதானிக்க கூடியதாக இருக்கு. இப்ப நகர சபைகள் இப்படியான இடங்கள்ல வந்து அங்க சில ஆலோசனை கலந்துரையாடல் செய்கிறார்கள். அந்த ரோட்ல வந்து இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு பிறகு நிக்க கூடாது, பிள்ளைகளை குழந்தை விடலாம ஏதோ செய்யலாம், நீங்க போயிடும் அந்த டைமுக்கு வந்து கூட்டம் என்று சொல்லி அந்த உள்ளூராட்சி சபைகள் அவர்கள் வந்து இப்ப சில ஒழுங்குமுறைகளை கொண்டு வர வேண்டிய கட்டாய நிர்பந்தத்துல வந்து போலீஸ் திணைக்களமும் இவர்கள் வந்து கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்துல வந்து இன்றைக்கு வந்து இருக்கிறார்கள் இல்லையா. அப்ப இந்த விடயங்கள் இருக்கின்றபடியினால உதாரணமாக பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து பெற்றோருடைய நேரடி கண்காணிப்புல நேரடி அவதானத்துல நேரடி வழிநடத்தலில இன்றைக்கு வந்து அங்க வந்து வளர்க்கப்படுறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த வளர்க்கப்படுற விஷயத்துல வந்து இப்ப உளவியல் ரீதியாக நாங்கள் அதை இப்ப நாங்க அங்கத்தைய சூழலை வச்சு நாங்க உளவியலை நாங்க கண்டுபிடிக்கல. இப்ப சாதாரணமான ஒரு பொது மனித இனத்துக்குரிய உளவியல் முறையில வந்து அதை நாங்க பார்க்க வந்து அந்த இப்படி வலி நெருக்கமாக பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பெற்றோருடைய கண்காணிப்புகள் இவளுக்கு நேரடியாக இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னா அந்த பிள்ளைகளுடைய சமூக உறவுகள்
நட்புகளை எப்படி வளர்ப்பது, நண்பர்களை எப்படி தேடி பிடிப்பது, நண்பர்களோடு எப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக நடப்பது, நண்பர்களோட சேர்ந்து சில விஷயங்களை அந்த வயதுக்குரிய விஷயங்களை எப்படி செய்து பார்க்கிறது, எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்க, இப்படியான விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகுது இல்லையா? ஏண்டா ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி என்று சொல்றது, அந்த பருவ வளர்ச்சி, பருவத்துக்குரிய வளர்ச்சி என்று சொல்றது பெற்றோர்களுடைய நேரடி கண்காணிப்பு இல்லாம தங்களுடைய நண்பர்கள், தங்களுக்கு விருப்பமான நம்பிக்கையான நண்பர்களோட சேர்ந்து கதைச்சு பேசி சில விஷயங்களை ஒரு பரிட்சாத்தமாக செய்து பார்த்து இதுகளுக்கு கூடாகத்தான் அவன் என்ற ஆளுமை, அந்த வயதுக்குரிய ஆளுமை என்றது அப்படித்தான் வளர்கின்றது இல்லையா? அப்ப அந்த ஆளுமை வளர்றதுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் வேணும். அவர்கள் ஓரளவுக்கு விடுதலையாக இருக்க வேணும். இந்த விஷயங்களை செய்து பார்க்கறது, பயிற்சி செய்து பார்க்கறதுக்கு இது சரியோ புள்ளியோ, இது இந்த நன்மை தீமை என்ன அவர்களாயே கண்டுபிடிக்கணும். என்ன சில விஷயங்கள் புத்தகங்கள்ல படிச்சு அவர்களுக்கு வரக்கூடாது இல்லையா? அவர்களுடைய அனுபவ கல்வி, இதை சொல்றது அனுபவ கல்வி, ஏட்டு கல்வி அல்ல. ஏட்டுக்கல்வியில அது மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக படிக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு சமூகத்துல நல்ல பிரஜையாக இருப்பதற்கு, நல்ல பிரஜையாக வருவதற்கு அவர்கள் தங்களுடைய அனுபவத்திலிருந்து அனுபவத்துக்கூடாக பல உண்மைகளை பெற்றுக்கொள்ள வேணும் இல்லையா? அந்த அனுபவத்திலிருந்து படிப்பன்களை பெற்றுக்கொள்ள வேணும் இல்லையா? அப்ப அந்த அனுபவத்துக்கூடாக படித்து கொள்ற விஷயங்கள் மிக மிக குறைவாக இந்த மாதிரியான வளர்ப்பு முறையில இருக்கிறத நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது இந்த வளர்ப்பு முறையில வாழ்ற பிள்ளைகளை பொறுத்தவரையில பெற்றோர்களும் பிள்ளைகள் மனம் நோகாமல் இருக்க வேணும் என்றதுக்காக தங்களோட நேரடி கண்காணிப்புல எல்லாம் வச்சு அவைய கட்டுப்படுத்துறோம் என்ற ஒரு விஷயம் பெற்றோருடைய இருக்கு. ஆனா அந்த கட்டுப்பாடுல இருந்து அவர்களும் விடுதலை கொடுக்க முடியாம இருக்கு. ஏன்னா அவ்வளவு சமூகம் குழம்பி போயிருக்கு இல்லையா? ஆனபடினால அந்த பெற்றோர்கள் என்ன செய்யறார்கள் என்று சொன்னா, இப்ப பிள்ளைகளுக்கு என்ன விஷயம் கேட்டா என்ன தேவை இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிறார்கள். அவை எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு இத்தனை வயதுக்கு இன்னது வேணும் என்று சொல்லி பார்க்காம சில பிள்ளைகள் பெரிய பெரிய விஷயங்களை கூட கேட்கிறார்கள். இப்ப மோட்டார் சைக்கிள்கள் இப்படியான விடயங்களை கூட 17-18 வயது வரைக்கே கேட்கிறார்கள் இல்லையோ? அப்ப அந்த விடயங்களை கூட இந்த பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து அவர்களை அமைதிப்படுத்து. பிள்ளைகள் தங்கள்கிட்ட எதிர்த்து நிற்க கூடாதுன்னா, அந்த விரக்திக்கு ஊடாக தங்களுக்கு எதிரியாக பிள்ளை மாறக்கூடாது இல்லையோ? அப்ப அந்த பதட்டம் பெற்றோர்கிட்ட அங்க கணக்கே இருக்கு. ஏன்னா அவை இந்த நேரடி கண்காணிப்புல இந்த பிள்ளைகளை வச்சுக்கிறபடியால இல்லையோ? அப்ப அந்த நேரடி கண்காணிப்புல அவை எல்லா விதத்தையும் 100-90% 95% கட்டுப்பாட்டுக்குள்ள உதாரணமா பெற்றோரை அங்க பாக்குறோம். நாங்க மொபைல், இந்த செல்போனுகள் இதுகள் கூட ஃப்ரீயா கொடுக்க மாட்டார்கள். அதுக்குள்ள கூடாத தொடர்புகள், கூடாத விஷயங்கள் வந்துடும். இப்ப சில இடங்கள்ல தொலைக்காட்சிகள் கூட அவர்கள் அங்க ஹோல்ல இல்லாத நேரத்துல பிள்ளைகள் யாரும் போட்டு பார்க்கல அது இல்லையோ? அப்படி கட்டுப்பாடுகள் அங்க வைத்திருக்கின்றார்கள் இல்லையோ? அப்ப அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறபடியினால மற்ற பக்கத்துல பிள்ளைகளை இனிமையாக தைரியமாக தங்களோட வைத்திருப்பதற்காக அந்த பிள்ளைகள் கேட்பதை பல விஷயங்களை அவர்கள் வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப அந்த வாங்கி இதுகள் கொடுக்கின்றபடியினால இன்னும் ஒரு விஷயம் அங்கே இருக்கிறத நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு கூடுதலாக இந்த பணத்தினுடைய பெருமதி தெரியாம போகிறது. தாங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் அம்மா அப்பால வாங்கி தர முடியும், அம்மா அப்பா எதுவும் செய்வார்கள் என்ற ஒரு விடயம் ஒன்று வர்றபடியினால அவர்களுக்கு காசின் பெருமதி, அதன் மதிப்பு, அதன் பயன்பாடு அதுகள் மிகவும் அவர்களுக்கு மனதில் வர்றது குறைவாக இருக்கின்றது. இப்ப உதாரணமா யுத்தது முற்பட்ட காலத்துல அது இப்ப எங்களை சின்ன வயல்கள்லயோ அல்லது கடல்லையோ எங்கேயோ வேலைக்கு போய் பெரியவர்கள் எங்களையும் கூட்டிக் கொண்டு போவார்கள் இல்லையோ? அங்க போய் வேலை செய்து அந்த கடல் தொழிலுக்கோ அல்லது கமத்தொழிலுக்கோ உதவி செய்து இதுகள் வந்தாதான் எங்களுக்கு கையில கைச்செலவு காசுகள் கைச்செலவு காசு தருவார்கள் இல்லையோ? அப்ப ஏதோ ஒன்று செய்துதான் அங்க கைச்செலவுக்குரிய காசுகளை வேண்ட வேணும், எதுவும் செய்ய வேணும் இல்லையோ? ஆனா இங்க அந்த பிள்ளைகள்
தங்களுக்கு எதிராக மாறிடும் அல்ல பிள்ளைகள் வந்து தாங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம் என்ற ஒரு பதட்டத்தால ஒரு அச்சத்தால பிள்ளைகளை வந்து மனம் கோண விடாம அல்லது தங்களுக்கு எதிராக கோபிக்க வர விடாம பல விஷயங்களை வேண்டி கொடுத்து வளர்க்கிறார்கள். அதை இப்ப நான் இங்க மேற்கு தேச வளர்ப்பு முறைகளோட இதை ஒப்பிட்டு பார்க்கல. எங்களோட ஊர் வளர்ப்பு முறையை நான் தனியாகத்தான் பார்க்க வந்து விரும்புறேன். ஏன்னு சொன்னா அங்கத்திய சூழல், அந்த பயங்கரமான சூழல் இங்க மேல தேசத்துல துப்புரவாக இல்லை. இங்க எல்லாமே சட்டங்கள், போலீசுகள், நீதிமன்றங்கள் எல்லாமே இங்க முழுமையா இயங்கி கொண்டிருக்கு இல்லையோ. ஆனபடியால இங்க அந்த சமூகம் இல்லை. எங்கட அங்கத்திய ஊர் சமூகம் என்று சொல்றது வந்து இந்த சட்டங்கள், போலீசுகள், நீதிமன்றம் எல்லாமே காசு வச்சு இயங்குற சமூகம். அல்லது அது எல்லாமே தமிழ் பிள்ளைகளை, தமிழ் இனத்தை தைரியமாக வரவிடாம வச்சுக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டு செய்கின்ற சமூகம். அப்ப இதனால அங்க வந்து கரப்ஷன் என்று சொல்றது, அதாவது இந்த கையூட்டு இந்த விஷயம் என்று சொல்றது வந்து மிகவும் மலிந்து போயிருக்கு. அந்த அந்த கையூட்டு விஷயங்கள் இதுகள் வந்து மலிந்து போய் இருப்பது மாத்திரமல்ல, சமூகத்துக்கு எது கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பழைய காலத்துல நினைச்சோமோ அது எல்லாம் அங்க கொடி கட்டி பறக்கிற பிசினஸ் ஆக இருக்கு. இப்ப உதாரணமாக மது என்று சொல்றதோ, மாது என்று சொல்றதோ, அல்லது பொய் என்று சொல்றதோ, களவெடுக்கிறது என்று சொல்றதோ, போதை பொருள்கள், இப்ப இவைகள் எல்லாம் வந்து ஒரு திடகாத்திரமான சமூகத்தால மறுக்கப்பட்ட அல்லது அது மூன்றாந்தரமான விஷயமாக கணிக்கப்படுகின்ற விஷயம் இல்லையோ. ஆனா இன்றைய காலத்துல இன்றைக்கு அந்த சூழல்லே வந்து அங்க வந்து இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு உள்ள சமூகத்துல வந்து இவைகள் வந்து தனிப்பட்ட கருப்பு சந்தையில உள்ளவர்களாலையும் இது வளர்த்து எடுக்கப்படுகிறது. அதே நேரத்துல இந்த தனிப்பட்ட கருப்பு சந்தை முதலாளிமார் வந்து அங்க உள்ள இலங்கை இராணுவங்கள், போலீஸ்கள் இப்படியான அவர்களோட இணைந்தும் இந்த வியாபாரங்கள், இந்த விஷயங்களை செய்து வருகிறத அங்க ஊர் பத்திரிகைகளையும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ஊர் மக்கள்கிட்டையும் தாராளமாக அதுக்குரிய விளக்கங்கள் கூறுகின்றார்கள் இல்லையோ. அப்ப இதனால அந்த சமூகம் வந்து மிகவும் ஒரு ஒரு அச்சத்தோட வச்சிருக்கப்படுது. அச்சம் என்றதுதான் அங்க வந்து மிக ஆணித்தரமான அடித்தளமான ஒரு விடயமாக அந்த சமூகத்துல வந்து இருக்கிறத நாங்கள் வந்து காணுகிறோம். அந்த அச்சம் என்ற ஒன்று இருக்கின்றபடியினால அங்க வந்து பெற்றோர்கள் கூட தங்களோட சொந்த பிள்ளைகளை கூட கட்டுப்படுத்தவோ அல்லது வெறுட்டவோ மிரட்டவோ இதுகளே எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்கிறபடியினால அவர்களுக்கு வந்து அந்த பெற்றோராக இருக்கின்ற தைரியம் அதுக்குரிய அந்த விசேஷமான பண்பு அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாலும் அதை செய்ய முடியாதவர்களாக, கையால் ஆகாதவர்களாக அங்கே இருப்பதை நாங்க வந்து பார்க்கின்றோம் இல்லையோ. ஆனா சில பெற்றோர்களை பொறுத்தவரையில வந்து மிக கெட்டித்தனமாக அவர்கள் வந்து பிள்ளைகளோட நிறைய பேசுகின்றார்கள். இந்த சமூகத்துல உள்ள பிழையான விஷயங்கள் என்ன நடக்குது, பிழையான விஷயங்கள் இங்க சமூகத்துக்குள்ள என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்ன அதால வர்ற நன்மைகள், தீமைகள், இவைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளோட சேர்ந்து கதைக்கிறார்கள். பிள்ளைகளோட சேர்ந்து அதுகளை வந்து பேசுகிறார்கள். அந்த பிள்ளைகள் வந்து இந்த சிறு வயதிலே அதற்குரிய நன்மைகள், தீமைகள் இவைகள் எல்லாவற்றையும் பெற்றோர்கிட்ட இருந்து அது ஒரு கலந்துரையாடலாக கட்டாயப்படுத்தி சொல்லல, வெறுட்டி அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது கூட இது கூடாது அப்படி அவர்கள் கட்டாயப்படுத்தி வெறுட்டி அவர்களை வந்து அச்சுறுத்தி சொல்ல இல்லையா. நட்பு ரீதியாக அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், பாரு இந்த பையன் வந்து மிகவும் கெட்டிக்காரனாக, எந்த அளவுக்கு நல்ல படிப்பு எல்லாம் படித்தவன், இந்த கூடாத ஆக்களோட இப்படியான விஷயங்களோட சேர்ந்து இன்றைக்கு வந்து தன்னையே தான் திருத்த இயலாத அளவுக்கு அவன் போதைக்கோ இதற்கு அடிமையாகி விட்டான். இன்றைக்கு அந்த குடும்பமே இன்றைக்கு வந்து முன்னுக்கு வர இயலாத அளவுக்கு அந்த குடும்பம் இருக்கு. அப்ப இப்படி அங்க ஊர்ல நடக்கிற உதாரணங்களை காட்டி ஒரு கல்வியாக, அதாவது குடும்பங்கள் இதை ஒரு கல்வியாக அதை சேர்த்து பிள்ளைகளோட பேசும்போது, கதைக்கும் போது அந்த பிள்ளைகள் வந்து அதுல வந்து சில பேர் நல்ல தெளிவு பெறுறார்கள். நல்ல தெளிவு பெற்று அவர்கள் வந்து கூடுதலாக பொது இடங்கள், பாடசாலையோ அல்லது நண்பர்களை சந்திக்கிற இடமோ அல்லது டியூட்டரியோ எங்க போனாலும் இந்த விடயத்துல
தங்களுக்கென்ற ஒரு கட்டுப்பாட்டை அவர்கள் வைத்திருக்கின்ற தன்மை அங்க கூடுதலாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். மற்றது இதுக்கு மேலால அந்த சில கிராமங்கள் நகரங்கள் இவைகளிலே பொது விடயங்களை விரும்பி இருக்கின்ற வயது வந்தவர்கள் அல்லது சமூக பொறுப்புள்ளவர்கள் சில ஒழுக்க முறை கல்விகளை ஒரு சின்ன ஒரு பாடமாக அல்ல ஒரு பக்தி முறையில் தேவாரங்கள் இதுகள் படிப்பிக்கிற அப்படியான ஒரு நீதி ஒழுக்கம் இதுகள் என்று சொல்லப்பட்ட முறையிலையும் சில நிறுவனங்களை சின்ன வயதுல இருந்து அங்க உருவாக்கி வச்சிருக்கின்றார்கள் இல்லையோ. அப்ப அந்த சின்ன இப்படியான ஒழுக்க விஷயங்களை பரப்புகின்ற ஒரு அமைப்பும் அங்க இயங்கி கொண்டிருக்கிறத அங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப நாங்க யுத்தத்துக்கு முன்பு வளர்ந்த நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் மனதுல இன்னும் தெளிவாக இருக்கிற விஷயம் என்னென்று சொன்னா, உதாரணமாக 5 பெரும் பாதகங்கள். இப்ப நாங்க சின்ன வயதுல பாடசாலையில படிக்கும் போது அங்க ஆசிரியர்களால எங்களுக்கு சொல்லி வழிநடத்தப்பட்ட விடயங்கள்ல உண்டு 5 பெரும் பாதகங்கள். அந்த 5 பெரும் பாதகங்கள் செய்தால் ஒரு நாளுக்கு புண்ணியம் கிடையாது, அவர்கள் கூடாத புறப்படுப்பார்கள், கதைகள். இன்றைக்கு அந்த 5 பெரும் பாதகம் என்று சொல்லப்படுற விடயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் அதை அவதானிச்சு விளங்கி ஏற்றுக்கொள்றது அதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. ஏனென்று சொன்னா அந்த 5 பெரும் பாதகங்கள்லாம் நாங்க கொடிகட்டி பறக்குது. அதுதான் பெரிய வருமானம் உள்ள விஷயங்களாக அங்க காணப்படும். அப்ப இதுல இந்த ஒரு சில பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு வேற பிள்ளைகளை உதாரணமா காட்டி அங்க நடக்கிற கூடாத விஷயங்கள் வேறுகளை பெற்ற பையங்களை பெண்களை வச்சு அதில் கதைச்சு பேசி அவர்களோட நண்பர்களாக மாறி கதைக்கு பேசும்போது ஒரு திரகாத்திரமான ஒரு பிள்ளை வளர்ப்பு முறையை அவர்கள் செய்து கொள்ளலாம். அப்படி செய்கிறார்கள் என்ற ஒரு உதாரணம் அங்கு நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அந்த போராட்ட சமூகத்துக்கு அதுதான் மிக முக்கியமாக உதவியாக இருக்கும் என்று நானும் அபிப்பிராயப்படுகின்றேன். வேறுபட்ட பார்வையாக தாயகத்து குழந்தைகள் இளையோர் பற்றிய கலந்துரையாடல் இணைந்திருந்தோம். இது உண்மையிலேயே தேவையான விடயங்கள் ஆகவே நீங்கள் கொண்டு வருகின்ற அனைத்து விடயங்களும் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றும் சிறப்பாக நீங்கள் மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருந்து தகவலை தந்ததற்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ள. நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய இந்த மருத்துவர் நாமும் நிகழ்வுக்கான ஒளிப்பதிவை செய்தவர்கள் டென்மார்க் கலையகத்திலிருந்து திரு சர்க்குணம் ஐயா அவர்களுடன் இணைந்து சுமங்கலா ராமநாதன் அவர்களும் தான் இணைந்து இதை செய்திருக்கின்றார். உண்மையிலேயே பல நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த மருத்துவர் நாமும் நிகழ்வுக்கான ஆலோசனையை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவம் நாமும் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியோடு மீண்டும் ஒரு மருத்துவர் நாமும் நிகழ்வு. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முக மலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப்ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099 கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.